ஸோ எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கப்பலில் வந்து ஜிஎம்டிஎஸ் எக்யூப்மெண்ட் வீக்லி மந்த்லி டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். என்னென்ன எக்யூப்மெண்ட் எப்படி செக் பண்ணுறோம் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா நம்பர் 2 சேட்ஸ். இதில் என்னென்ன டெஸ்ட் பண்ணும் பார்த்தீங்கன்னா பிவி டெஸ்ட் ரிசல்ட், டைனஸ்டிக் டெஸ்ட், அப்புறம் டிஸ்டன்ஸ் பட்டன் டெஸ்ட், இந்த மாதிரி ஒரு 3 டெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எம்எஃப்ஹெச்எஃப். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கோ ஸ்டேஷனோட டெஸ்ட் பண்ணுவேன் வீக்லி மந்த்லின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 சேட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பிவி டெஸ்ட், டைனஸ்டிக், டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி 3 டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பிரிண்டர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஃப்ஹெச்எஃப் பிரிண்டர் வந்து இதுதான். பார்த்தீங்கன்னா நம்ம கப்பல் வந்து 3 VHF இருக்குது. இதில் வந்து டிஎஸ்சி டெஸ்ட், நான் டிஎஸ்சி டெஸ்ட் ரெண்டுமே பண்ணுவேன். டிஎஸ்சி டெஸ்ட்னா வெறும் ஷிப் ஸ்டேஷனில் டெஸ்ட் பண்ணுறது, நான் டிஎஸ்சி டெஸ்ட்னா வெறும் எக்யூப்மெண்ட்டுக்குள்ளே நம்ம டெஸ்ட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் டெஸ்ட் நான் கொடுத்தோன்னே எல்லாமே ஓகே வரும். ஸோ இதுதான் வந்து நான் டிஎஸ்சி டெஸ்ட். எக்யூப்மெண்ட் பேர் தான் ஏஎஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி டெஸ்ட் நான் பண்ணிவிட்டேன். பக்கத்தில் இருக்க ஷிப்போட பேர் தான் கப்பலோட சார்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ டிரான்ஸ்பார்டர் இன் கேர் ஆஃப் எமர்ஜென்சி வந்து லைஃப் போர்ட்டில் கொண்டு போவோம். இது எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் புஷ் அண்ட் ஹோல்டு. இந்த லைட் எரியுது, அது வந்து ரேடாரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி டாட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது பேர் தான் சால்ட் டெஸ்ட்டு மந்த்லி. இதையும் பண்ணி முடிச்சாச்சு. எக்யூப்மெண்ட் பேர் தான் அல்டி ஸ்லாப்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா இதையும் டெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட க்ரைட்டீரியா என்ன பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கணும், ப்ளஸ் பேர் பால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கப்பல் வந்து 2 இப்போ இருக்குது. ஒன்று வந்து ஏஎஸோட, ஒன்று வந்து நான் ஏஎஸோட. ஸோ இதோட டெஸ்ட்டு நான் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும். இது இந்த ரெட் பட்டனை இந்த சைடு புஷ் பண்ணிங்கன்னா டெஸ்ட் காமிக்கும். இங்கே மேலே இருக்க லைட் எரியும். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜர் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணணும் மந்த்லி. ஸோ இந்த டெஸ்ட்டும் முடிச்சாச்சு. பாண்டிங் எல்லாம் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. சர்வைவல் கிராஃப்ட் ரேடியோன்னு சொல்லுவோம். இது வந்து டெட் வெயிட்டை பொறுத்து கப்பலோட ஜிஆர்டி பொறுத்து எத்தனை இருக்கும். நம்ம கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து VHF மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கப்பலில் 3 VHF இருக்கா. ப்ளஸ் இது வந்து நம்ம இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சியில் வந்து லைஃப் போட்டுக்கு இந்த எக்யூப்மெண்ட்டை, அதாவது இந்த வாக்கி டாக்கே கொண்டு போவோம். இதை வச்சு நம்ம பக்கத்தில் இருக்க கப்பலில் பேசலாம்.